திரு துரை வைகோ அவர் கூட இருக்கிறார். அன்போடு கேட்டுக்கிறேன், நீங்க தொடர்ந்து அழைப்பில் இருக்குமாறு இஃப் பாசிபிள். நம்முடைய திரு துரை வைகோ அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். திரு துரை வைகோ, உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள். வணக்கங்க. எஸ் சார், உங்க பார்வைகள் இது பற்றி. இது கைது அதீதம்னு விமர்சிக்கிறாங்களே, இது கண்டனத்துக்குரியதுன்னு அதிமுக வரைக்கும் சொல்லுது. அதாவது ஒரு முக்கியமான பொறுப்புல, தலைவர் பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் என்னுடைய கருத்து. நீங்க இன்னைக்கு இது போன்ற ஒரு அதாவது இணையத்துல பாக்குறாங்க, நீங்க எவ்வளவு வன்மத்தோட எவ்வளவு ஆபாசமா, குறிப்பா பெண்கள் மேலேயும் சரி, அது இந்த கட்சின்னு கிடையாது. அது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம், தனிமனித தாக்குதலா இருக்கட்டும், இது போன்ற இவ்வளவு பெண்கள் மத்தியில மேல இந்த மாதிரி ஒரு தரக்குறைவான ஒரு இது பண்றது, பதிவுகள் போடுறதுலாம் ஒரு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு குறிப்பா ஒரு கட்சியுடைய தலைவர், அதுவும் எதிர்கட்சி தலைவராக செயல்படக்கூடியவர், அவர் எவ்வளவு ஒரு பொறுப்பா ஒரு கண்ணியமா செயல்படணும், ஒரு முன்னுதாரணமாக அது அவங்க கட்சி தொண்டர்களுக்கு இருக்கணும். நீங்க இந்த காணொலியை பார்க்கும்போது அந்த கீழே இருக்கிறவங்க அந்த நபரை, அந்த பெண்மணியை பத்தி அவங்க கோஷம் போடுறாங்க. அதை இவர் என்னன்னா கமெண்ட் அடிக்கிறார். அதை நீங்க பார்க்கும்போது அது நேரடியாட்டும் மறைமுகமா ஒரு குச்சப்படுத்துற மாதிரி ஒரு சொல் பயன்படுத்தப்படுது. இது என்னன்னா, இது இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில இது போன்ற இது கண்டிப்பா தவிர்க்கணும், தலைவர்கள் தவிர்க்கணும். இது யாராக இருந்தாலும் இதுக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். பெண்களை பத்தி இன்சினுவேஷன் இஸ் கிளியர். இது இந்த மாதிரி பேச்சு இருக்க கூடாதுங்கிறது தான் பார்வை. ஆனா கைது அப்படிங்கிறது இஸ் இட் டேக்கிங் டூ ஃபார் அப்படிங்கிற விமர்சனம் தான் வைக்கிறாங்க. நீங்க கைதுங்கிறது என்னன்னா, நான் இது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது, அது எனக்கு சட்டபூர்வமா அவர் அந்த சொன்ன வார்த்தை எந்த ஒரு ரொம்ப ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு, ஒரு பொது இடத்துல பயன்படுத்தியிருக்கிறாரு. ஒரு பொதுமக்களுக்கு, அரசியல் இயக்க தொண்டர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இதுக்கு இந்த சட்டத்தின் கீழே என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கும், அதை எடுக்கணும். நீங்க அது கைதாங்கிற, நான் சட்ட நிபுணர் கிடையாது, அதை பத்தி நான் சொல்ல முடியாது. நான் வழக்கறிஞர்கள்ட்ட பேசிட்டு அவனை சொல்ல முடியாது. இப்ப நீங்க நேரடி கேட்கும் பொழுது என்னுடைய இது என்னன்னா, இதுக்கு என்ன நடவடிக்கை, சட்டப்பூர்வமான என்ன நடவடிக்கை, அந்த நடவடிக்கை கண்டிப்பா அரசாங்கம் எடுக்கிறது என்னுடைய கருத்து. இது எந்த சூழல நடக்குதுங்கிறதையும் பாக்குறோம். நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, பட்ஜெட் கூட்டத்தொடர். அது நான் இந்த தெளிவா நான் சொல்லிக்கிறேன். நான் அது யாராக இருந்தாலும் சரி, நீங்க நாளைக்கு சட்டமன்றம் கூடுறதுக்காண்டி நீங்க நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு கிடையாது. நீங்க கைது நடவடிக்கையா என்ன நடவடிக்கை அது எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளவு ஒரு கொச்சையா ஒருத்தர் நபர் பேசியிருக்கிறாருன்னா, ஒரு முக்கியஸ்தர் பேசியிருக்கிறாருன்னா, அவர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, இல்ல நாளைக்கு பட்ஜெட் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நோபடி இஸ் அபோவ் தி லா. இதை பொறுத்த வரைக்கும் அது தகுந்த நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை எடுக்குங்கிறது என்னுடைய கருத்து. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.